வணக்கம். இன்னைக்கு என்ன நான் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆயுத பூஜை முடிஞ்சு அடுத்தது சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் விஜயதசமி. இந்த தசமி என்பது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு, அதாவது பள்ளி செல்வங்களுக்கு உண்டான ஒரு ஒரு நல்ல பதிவு இப்போது இந்த ஆண்டில் கொடுக்கலான்னு இருக்கிறேன். பட் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 2/10/2025 புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இன்றைய இந்த வருடத்தினுடைய விஜயதசமி சரஸ்வதி பூஜை ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்றைய பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே உத்திராட நட்சத்திரம் முடிஞ்சு திருவோண நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மிக ஒரு சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருவோண நட்சத்திரம் விஜயதசமி ஒரு அற்புதமான நட்சத்திரமாக வருது. அன்று அந்த திருவோண நட்சத்திரம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதன்படி பார்த்தீங்கன்னா தசமி திதின்னு கொடுக்கலாம். அப்போ 10வது திதி தசமி என்பது 10. இந்த திதி தசம திதி ரொம்ப ஒரு சிறப்பான திதி. இதை விஜயதசமின்னு சொல்கிறோம். அன்னைக்கு யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர்மம் யோகம். அதுவும் ஒரு சிறப்பான யோகம். அப்போ திதி நல்ல திதி, யோகம் நல்ல யோகம், கரணம் வணிசை கரணம், இதுவும் ஒரு சிறப்பான யோகம். அப்போது நம்ம பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவப்படி நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இந்த 5ம் கொண்டது. அதாவது குருவுக்குண்டான நாள் வியாழக்கிழமையாக வருது. நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு வருது. பார்த்தீங்கன்னா யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர்மம் யோகம் சிறப்பான யோகம். அதே சமயத்தில் கரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வணிசை கரணம். அப்போது அந்த பஞ்சபோத தத்துவப்படி ஒரு சிறப்பான நாளாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேத்திரம், ஜீவன் இந்த யோகங்கள் எல்லாமே பொருந்தி வருது. அப்போ இந்த நாளில் இந்த விஜயதசமி தசம திதி அன்னைக்கு நம்ம குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு ஒரு அருமையான திதி, நட்சத்திரம், நாள் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இந்த நாளில் சேர்த்தலாம் அப்படிங்கிறது கருத்து. இதில் சேர்த்துனா இது நல்ல யோகம், நட்சத்திரம், திதி, யோக, கரணம் எல்லாம் நேத்திர ஜீவன் எல்லாம் வர்றதுனால ஒரு மேன்மையான நாள், ஒரு சிறப்பான நாள். இதில் குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம், சிறப்பான நாள். அதே சமயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராபலன் உள்ள நட்சத்திரங்களும் இருக்குது. பட் இந்த நட்சத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபலன் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பார்த்தீங்கன்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களெல்லாம் உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த ஆண்டில் பள்ளியில் சேர்த்துறதுக்கு குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு ஒரு அருமையான நட்சத்திரம் தாராபலன், சந்திராபலன் வரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அமையறதுனால நல்ல நட்சத்திரமும் எடுத்துக்கலாம். மீதி நட்சத்திரங்களும் சேர்த்தலாம், வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு இடையில. பட் இருந்தாலும் கூட இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பான நட்சத்திரம் தாராபலன், சந்திராபலன் வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால யோகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் சிறப்பாக இருக்கும். இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் சிறப்பான நட்சத்திரங்களாக இருந்து இதில் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்கு வர்றது இல்லைங்களா, 8வது ராசியாக வரும். 8வது ராசியாக இருந்தாலும் கூட பட் இந்த ராசிக்கு 8 குடையும் போய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நட்சத்திரங்கள் பாதிப்பெல்லாம் கொடுக்காது, பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எந்தெந்த நட்சத்திரம் அந்த 8வது ராசியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா
மகம் போகிறோம் உத்திரம் கொடுக்கும். அப்போ நம்ம இங்கே வந்து பூர நட்சத்திரத்தை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துருச்சு. உத்திர நட்சத்திரத்தை கொடுத்துருக்குறோம், மக நட்சத்திரம் கொடுத்துருக்குறோம், அது ஒரு பெரிய பாதிப்போ சிரமங்கள் என்பதை பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கருத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்கூலில் சேர்த்தக்கூடிய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல லக்னமாக அமையணும். அப்போ எந்தெந்த லக்னம் நல்ல லக்னமாக அமையுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 2ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நேரமே வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கருத்து. அப்போ நேரமே எப்பவுமே 6 to 7:30 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பான நேரம். வியாழக்கிழமை யமகண்டமாக இருக்கும் அப்படிங்கிறது கருத்து. அப்போ 7:30 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 7:30 மணிக்கு மேலே நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் போகும், திருவோண நட்சத்திரம் வராது. ஆல்ரெடி 9 மணிக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருவோண நட்சத்திரம் வந்துடும். அப்போ திருவோண நட்சத்திரப்படி நாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூலில் சேர்த்தக்கூடிய ஒரு நேரங்காலம் என்பது ஒரு திருவோண நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரத்தை கொண்டுகிட்டு வந்துடும். காலையில் எப்படி உங்களுக்கு வந்து 9 மணிக்கு மேலே 9:20க்கு மேலே லக்னம் விருச்சிக லக்னம் வரும். இந்த விருச்சிக லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விருச்சகத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் என்பது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அற்புதமான கொடுக்கும். அப்போ இந்த விருச்சிக லக்னத்தில் போய் ஒரு குழந்தைய செவ்வாயினுடைய வீட்டினுடைய லக்னத்தில் அமையும் போது இதன்படி அந்த செவ்வாயை குரு பார்க்கறதுனால அதாவது புதைபொருள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கல்வி சிறப்பான கல்வியாக அமையும். விருச்சிக லக்னத்தில் கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா மறைபொருள், இன்சூரன்ஸ், டெபாசிட் இந்த மாதிரி பல வகையான ஒரு கல்விகள் அமையும். அப்போ பார்த்தீங்கன்னா அறிவியல் பெருமை அதாவது பார்த்தீங்கன்னா தெரியாததை கண்டுபிடிக்கக்கூடியது. 8ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் என்பது ஒரு மறைஞ்சிருக்கிற பொருளை, ஒரு மறைவிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை இதை கண்டுபிடிக்கக்கூடியதான் இந்த லக்னம். இந்த லக்னத்தை லக்னாதிபதியை குரு பார்க்கறதுனால இந்த விருச்சிக லக்னத்தில் குழந்தையை சேர்த்தக்கூடியது ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த ஆண்டில். அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னம் வரும். ஒரு 2 மணி நேரம் கழித்து தனுசு லக்னம் வரும். தனுசு லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவனுடைய வீடு. இந்த குரு அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை குரு பார்க்கறதுனால அது ஒரு சிறப்பான லக்னமாக தான் அமையும். அப்போ இந்த ஆண்டில் தனுசு லக்னத்தில் குருவனுடைய வீட்டில் அமையும் போது ஒரு அற்புதமான கல்வி அமையும். இப்போ அற்புதமான கல்வி தனுசு என்பது பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது, குலதெய்வ வழிபாட்டை கொடுக்கக்கூடியது, பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு தனுசுவாக இருந்து இந்த தனுசு லக்னத்துக்கு எதுலையும் சீக்கிரமாக கற்றுக்கூடிய ஒரு கல்வி வரும். முழுமையான பட்டம் பெறுவாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா கெஜெட் பதவி பெற்ற அரசு அதிகாரியாக வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு என்பதே பார்த்தீங்கன்னா மாநில சர்க்காரை விட மத்திய சர்க்காருக்கு ஒரு உகந்த இடமா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி ஒரு கல்வித்துறை கொடுக்கும். இந்த தனுசு லக்னத்தில் சேர்த்தி 2வது இதுக்கு வந்து செவ்வாய் என்பது 5/12 குடைவனாக இருந்து மறைபொருளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இது கொடுத்து அந்த செவ்வாயை குரு பார்க்கறதுனால பட் மருத்துவத்துறையிலையும் இந்த தனுசு லக்னத்தில் சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கல்வி கொடுக்கலாம் அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகர லக்னத்தில் கொடுக்கலாம். மகர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னாதிபதி சனி அவர் போய் 3ஆம் இடத்துல குருமனையில் இருக்கிறார். 3ஆம் இடத்துல இருப்பது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிடுச்சு. பட் இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த மகர லக்னத்தில் போய் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறார். சந்திரன் தன் மனைக்கு தான் 7ஆம் இடத்துலையும் இங்கே இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் வரையும் தன் மனையை தான் பார்க்கறதுனால ஒரு சிறப்பான லக்னமாக அமையும். இந்த மகர லக்னத்தில் ஒரு குழந்தைய சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், உப்பு, உரம், பூச்சி மருந்து, மெடிக்கல், ரசாயன கெமிக்கல்ஸ், எண்ணெய் வகை, விதை வகை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கல்வியெல்லாம் கொஞ்சம் சிறப்பான கல்வியாக அமையறதுக்கெல்லாம் சான்ஸுகள் இருக்குது. ஒரு நல்ல கல்வியாக அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் வரும். கும்ப லக்னம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான லக்னமாக தான் அமையும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ராகு காலத்தில் போய் இருக்கும்.
கிட்டத்தட்ட 1 to 3 வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் ராகு காலம், அந்த 2 மணி நேரம் அந்த கும்ப லக்னத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பான லக்னம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிடையில. அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், தடுத்துக்கலாம். கும்ப லக்னத்தில் கல்வி அறிவு இந்த ஆண்டில் விஜயதசமி அன்று கும்ப லக்னத்தில் சேர்த்துவது அவ்வளவு சிறப்பான பலனை கொடுக்காது. சில தடைகள், பிரேக்கள் கொடுக்கும். ஏன்னா ராகு காலமும் இருக்குது, லக்னமும் கும்ப லக்னமாக இருக்கிறாரு, லக்னத்துலேயும் ராகு இருப்பார், ரெண்டாவது குரு பார்க்குறாரு. குரு பார்த்தாலும் கூட அப்போது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி சில தடைகளை கொடுக்கக்கூடிய லக்னமாக இருக்கும் அப்படிங்கிறதா கருத்து. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த தடையான லக்னம் என்பது பார்த்தீங்கன்னா பொறியியல் துறை சம்மந்தப்பட்டது, அதாவது இன்ஜினியரிங், கட்டிட சம்மந்தப்பட்டது, ரோடு சம்மந்தப்பட்டது, பொறியியல் துறை இலக்கணங்கள், மிஷினரியை சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒரு கல்வியெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். இன்னொரு நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா காற்று ராசியில் போய் லக்னமில் வர்றதுனால, பட்டு காற்றுல பறக்கக்கூடிய ராகு அங்கே இருக்கிறாரு, காற்றுக்கிறவங்க காற்று ராசியில் இருக்கிறதுனால, அதாவது ஏரோநாட்டிக்கல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒரு படிப்பெல்லாம் கொடுக்கலாம். பட்டு அதுக்கு அந்த இதன்படி பார்த்தா ராகு காலம் அதுக்குண்டான டைம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச பிறகு சேர்த்தலாம். அதுக்கு முன்னாடியே ராகு காலம் வராதுக்கு முன்னாடியே லக்னம் வந்ததுன்னா அதில் வந்து சேர்த்திக்கலாம். அப்போ ஒவ்வொரு லக்னமும் அந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கிறது நல்லது. பட் அதில் ஒரு 1.5 மணி நேரம் கொஞ்சம் பிரேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். அது பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஜோதிடரை கேட்டு என்ன ராகு காலம் வருது அப்படின்னு பார்த்து எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போடுறதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மணிக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீன லக்னம் வரும். மீன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான லக்னமாக இருக்கும். ஏன்னா குருனுடைய வீடு காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்து வீடு. அந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ஆரம்ப கல்வி, மத்திய கல்வி, உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் ஒரு நல்ல இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லக்னமாக அமையும். இந்த ஆண்டில் இந்த கும்ப லக்னம் முடிஞ்சு மீன லக்னப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி என்பது பார்த்தீங்கன்னா குருவனுடைய வீடு, சொல்லிக் கொடுத்தல், வங்கித்துறை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்டன்ஸ் பார்க்குறது அல்லது பெரிய ஒரு வங்கித்துறை பார்க்குறது, கோயில் நிர்வாகம் பார்க்குறது. பட் அரசு பதவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெஜெட் பதிவு பெற்ற அரசு அதிகாரி, மேலதிகாரி ஒரு போஸ்டிங், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல கல்வியாக கிடைக்கும். பட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஆயிடுது. ஈவினிங்களுக்கு மேலே உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி வரைக்குள்ளே காலையில் ஒரு 9:30 மணியிலிருந்து ஈவினிங்கில் மத்தியானம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த லக்னமெல்லாம் அமையும். இந்த ஆண்டு இந்த நான் சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரருக்கு ஒரு அற்புதமான ஒரு லக்னம்லாம் கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேலேயும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துலேயும் எந்தெந்த கல்வி கொடுக்கலாம், என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கலாம். பட் இந்த தாராபலன் உள்ள நட்சத்திரக்காரர் தான் இதில் சேர்த்துணுமா அப்படிங்கிறது கூட இல்லை. பட் சில மாற்றங்கள் வரும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த தாராபலன் வரல, சந்திராபலன் வரல, மற்ற ஒரு தடைகள் வருது அப்படின்னு எடுத்துட்டா நீங்கள் அடுத்த நாள் நட்சத்திரத்தில் சேர்த்துறது கூட நல்ல வாய்ப்புகள் கொடுக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஜோதிடர் கேட்குறோம் அப்படின்னு எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்னன்னு உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி சேர்த்துங்க. கண்டிப்பாக அடுத்த நாள் சேர்த்துறது. ஏன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வியாழன் முடிஞ்சோடனே வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு நல்ல நட்சத்திரமாக தான் இருக்குது. அங்கே சந்திரன் அங்கே தான் இருப்பார். அடுத்த நாள் போகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல லக்னம், நல்ல ராசி ஏற்பாடு படுத்திக்கலாம். என்ன பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு வந்து கன்னியில் இருப்பார். அப்போ கன்னியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மீன வரைக்கும் இருந்து தான் நமக்கு பகல் நேரத்தில் நம்ம வந்து ஸ்கூலில் சேர்த்த முடியும். அடுத்தது ஒரு 12 மணி நேரம் இரவு நேரமாக வர்றதுனால இரவு நேரத்துக்கு போக வேண்டியதில்லை. பட் அடுத்தது ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மே மாதத்தில் சேர்த்தும் போது வேணால் உங்களுக்கு சூரியன் வந்து சித்திரையிலிருந்து எடுத்துகிட்டோம்னா மேஷத்தில் இருப்பார், வையாசின்னு எடுத்துக்கிட்டால் ரிஷபத்தில் இருப்பார். அப்போ நம்ம மேஷத்திலிருந்து சித்திரையிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நம்ம சாயங்காலம் வரைக்கும் வந்து நம்ம வந்து துலா வீட்டு வரைக்கும் அந்த இது கொண்டு வரலாம். இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சூரியன் கன்னியில் இருக்கிறதுனால ஆல்ரெடி ஒரு காலையில் முடிஞ்சு கிட்டத்தட்ட இந்த நட்சத்திரம் வர்றதுனால ஒரு யமகண்டம் முடித்து ஒரு நல்ல நேரத்தில் நம்ம வந்து கொடுக்கறதுனால
இந்த கல்வி என்பது இந்த ஆண்டில் ஒரு சிறப்பான ஒரு நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணங்கள் வர்றதுனால ஒரு அற்புதமான நாளாக அமைகிறதுனால, யோகங்கள்லாம் சிறப்பாக இருக்கனால ஒரு நல்ல வருடமாகவும் ஒரு நல்ல நாளாகவும் அமையுது. அதனால் குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்த்துறவங்க அனைத்து குழந்தைகளும் நல்ல கல்வி பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு நல்ல வழிகாட்டி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய இது உபயோகப்படும் அப்படின்னு என்னுடைய கருத்து சொல்லுது. என்னென்னு பார்த்து சேர்த்திக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவு பாருங்கள். இதுக்குண்டான விளக்கம் நான் கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.